அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. பயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையருளாலும் குருவருளாலும் சோழி பிரசனத்தின் மூலமாக ஒவ்வொரு மாத தமிழ் மாத பலன்களை எல்லாம் சொல்லி வருகின்றேன். இதை பார்க்கின்ற கேட்கின்ற குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் அனைவருக்குமே என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை கிடைக்கும். காலம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த காலம் நேரம் சரியாக அமைந்து விட்டால் அந்த காலத்தை தரக்கூடியது கிரகங்கள். அந்த கிரகங்கள் தான் காலத்தை நிர்ணயம் செய்கின்றது. நல்ல தசாபுக்தி இறையருள் குருவருள் இருந்து விட்டாலே போதும், காலத்தையும் நாம் கடந்து விடலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது வைகாசி மாதம், இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டு தானே பேசி வருகிறேன். என் அன்னை பிரத்யேகரா விஷ்ணுமாயனுடைய பரிபூர்ணமான ஆசை தனுசு ராசியில் கொண்டு கிடைக்கும். மாயன் மயனை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. மாத பலன் ஒவ்வொரு மாதம் அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த வைகாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் இந்த 2025 இந்த வைகாசி மாதத்துக்கு ஒரு சிறப்புங்க. அதாவது சனி பகவானுடைய பெயர்ச்சியை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். 2.5 வருட காலம் அவன் இந்த பார்வை நமக்கு கர்மாவுக்கு ஏற்ற பலனை தரப்போகின்றது. 14ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு மாறுகின்றார் குரு பகவான். அதே நேரம் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கும்பத்திலிருந்து மீனம் நோக்கி நகர்ந்து விட்டார். மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு கேது கும்பத்தை நோக்கி வரப்போகின்றார்கள். இந்த மூன்றும் ஒரு காலத்தில் நடந்ததுன்னா இந்த வைகாசி மாதம். கிரகங்கள் மட்டும் விளையாடவில்லை, கிரகங்கள் மட்டும் சதிராடவில்லை. நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்க்கை அந்த வகையில் பார்க்கும்போது இது எவ்வாறு இருக்குது இந்த வைகாசி மாதம் என்பதைத்தான் இப்போ நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போகிறோம். மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்போவும் உண்டு. தனுசு ராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய இருப்பு தான். நமக்கு அறிவு இருக்குது, திறமை இருக்குது, நாம் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் என்றெல்லாம் நினைக்கின்றோம். மனக்கோட்டை கற்றுகின்றோம். சில நேரங்களில் இந்த மணல் கோட்டையாக போதையெல்லாம் பார்க்கின்றோம். கோடியாக சம்பாதிக்கின்றோம். அரசியலில், ஆன்மீகத்தில், பொது வாழ்க்கையில் பேரையும் போல க்ஷண நேரத்தில் எல்லாம் இழந்து விடுகின்றோம். உடல் ரீதியாக, மன ரீதியாக. இதற்கெல்லாம் காலம் ஒரு காரணம் ஐயா. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 3 பெயர்ச்சிகள் நம் வாழ்வை சுரட்டி போட்டாலும் கூட மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் சோழி பிரசனத்தில் நான் பார்க்குறேங்க. திருக்கணிதமாக வாக்கிய பஞ்சாங்கமாக என்று சொல்வதை விட இப்போ கையில் வெண்ணெய் இருக்கு. கையில் வெண்ணெய் இருக்கும்போது நாம் ஏன் நெய் களைவோம்? அதைத்தான் சோழி பிரசன்ன ஜோதிடம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசிக்கு 4ல் களத்திரகாரகன் சுக்கிரன், மாத பிற்பகுதியில் 6ல் ஆத்மகாரகன் சூரியன், 7ல் குரு சஞ்சரிப்பதனால பிரச்சனைகள் குறையும். போதுமே, அந்த பிரச்சனைகள் எதில்? தொழிலில், வாழ்க்கையில். அந்த பிரச்சனைகள் படியாக குறைவதை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்கள் நல்ல வேலை அமையிலேன்னு கவலைப்பட்டீங்களா? நல்ல வேலை அமையும். நல்ல வேலை அமைந்தவர்கள் அடடா நமக்கு திறமையும் அறிவு இருந்தோ இந்த இடத்துல போராடுறமே, இதை விட சிறப்பான இடம் கிடைக்குமா, போகலாமா, போன இடம் நமக்கு சாஸ்வதம் தானா என்றெல்லாம் கவலைப்பட்டீங்களா? கவலையே படாதீங்க. உங்களுடைய எண்ணங்கள் பலிதமாகும். நல்ல ஒரு திருமண காலம் கடந்து விட்டது, நமக்கு ஒரு திருமண யோகமே அமையவில்லையே. அடடா திருமணம் அமைந்தாலும் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இல்லையே, பிரிந்து வாழ்கின்றோமே, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வு வாழ்கின்றேன், போராடுகின்றேன், கஷ்டப்படுற கண்ணீர் சிந்துறேன், இவ்வளவு சம்பாதிச்சு என் பிள்ளையும் மனைவியும் என்னை புரிந்து கொள்ளவில்லை, கணவனுக்காகத்தானே வாழ்கின்றேன், ஆனால் என் கணவன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்றெல்லாம் மன ரீதியான போராட்டத்துக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய காலமாகத்தான் அமையும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மராசிக்கு 4ல் களத்திரகாரகன் சுக்கிரன், தொட்டது துளங்கும், கனவுகள் மெய்ப்படும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கெல்லாம் அந்யோன்யம் அதிகரிக்கும்,
குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா செவ்வாய் பலமாக இருப்பதனால ஒரு அடி மண்ணாது நில சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் நீங்கும். அரசு துறையில் ஆதாயம் பெறுவதற்கான அருமையான சந்தர்ப்பம். அரசு வேலையில் முயற்சி செய்வதற்கும், அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறுவதற்கும், அரசு துறை மூலமாக இருந்த வீண் பழிபாவங்கள் நீங்குவதற்கும், நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வழக்குகள் நீங்குவதற்கும் செவ்வாய் ஒரு காரணமாக அமைவார். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பலமாக இருப்பதனால வீடு மனை வாங்குவது லாபகரமாக அமையும். அதே நேரத்தில் சூரியனும் ஜென்மராசிக்கு 4ல் சுக்கிரனோடு அமர்ந்திருப்பதனால, 6ல் சூரியன் அமர்ந்திருப்பதனால ஒரு யோகம் தருவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன விஷயம் தாங்க, வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக அதற்கு செவ்வாய் ஒரு காரணமாக இருப்பார். அதுதான் கொடுக்குறார். ஆனாலும் அந்த விரைய செலவை சுப செலவாக மாற்றுகிற ஒரு வல்லமையை செவ்வாய் தருவார். புதிய வேலைக்கு முயற்சிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை அளிக்கும் நல்ல வேலை கிடைக்கும். வெளிநாடு செல்ல எளிதிலே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அமையும். வெளிநாடு சென்றாலும் அங்கே நிம்மதி இல்லாமல் தவித்தவர்கள் ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை அமைக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் சனி மற்றும் சுக்கிரனும் உதவிகரமாக இருப்பதனால ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய, ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் இந்த வைகாசி மாதம். தெய்வ பலத்தை மற்றும் சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். தெய்வ பலம் பெறுவதற்காக திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானுக்கு ஒரு அருமையான ஆலயம். காரணம் 7ல் குரு சஞ்சரிப்பதனால பிரச்சனைகள் குறையும். பிரச்சனைகள் வரும் இல்லை என்று சொல்லவில்லை, அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய விரைய செலவுகள் வந்தாலும் அது சுப செலவாக மாற்றுகின்ற தன்மை 7 குரு சஞ்சரிப்பது நடக்கும். ஒரு முறை இந்த ஆலயம் சென்று குரு பகவானுடைய பார்வையில் அமர்ந்து மனமுருக பிரார்த்தனை செய்யுங்க. அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவசுதனாகிய விஷ்ணுமாயனுடைய வழிபாடு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் தாக்கத்தையும் இந்த வைகாசி மாதம் தனுசு ராசிக்கு தரும். அதே நேரம் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதீத ஆசையின் காரணமாக மனம் தவறான பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கும். அதற்கு யோககாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு கேது காரணமாக இருப்பதனால கவனமாக இருங்க. சிலருக்கு மனதில் விரக்தி போன்ற ஒரு நிலை ஏற்படும். என்ன வாழ்வு, என்ன போராட்டம் என்றெல்லாம் அவர்கள் எல்லாம் கலங்கி போவார்கள். கவலையே படாதீர்கள். இந்த வைகாசி மாதம் அதற்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். பொன் வைக்க வேண்டிய இடத்துல ஒரு பூ வைக்கிற மாதிரி நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் தரக்கூடிய ஒரு மாதமாக தனுசு ராசிக்கு இந்த வைகாசி மாதம் அமையும்.